வெல்கம் டு மை சேனல். நல்லதை நினைப்போம், நல்லதையே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 36 சைஸ் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லரிங்லேயே ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதாங்க ரொம்ப சுலபம். அது எப்படி சுலபமான வழியில் நம்ம கட் பண்ணுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே 2 ப்ளவுஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு கட் பண்ணுவீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பேக் சைடு வரைய போகிறோம். கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 36 சைஸுக்கு ஹைட்டு வந்து நம்ம ஒரு 14 இன்ச்சு எடுத்துக்கலாம். நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கெலாம் சேர்த்து தான் எடுக்கிறேன். 14 இன்ச்சு எடுத்துக்கலாம். அகலம் வந்து 11 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். இதில் ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன். கீழேருந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நான் ஒரு 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் ஹைட்டு 36 சைஸுக்கு. அதுக்கு உண்டான அகலம் வந்து 11 எடுத்திருக்கேன். இதை ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக நான் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு எடுக்கணும். இந்த கழுத்து அகலம் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் 2.5 இன்ச்சு பொருந்தும். யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷோல்டர் அகலமாக ஹைட்டு வெயிட்டுமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 3 இன்ச்சஸாக எடுத்துக்கலாம். மற்ற மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 2.5 இன்ச்சு பொருந்தும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஒரு 3 அல்லது 3.5 எடுத்துக்கோங்க. ஆம்கோல் வந்து ஒரு 5.5 எடுத்துக்கோங்க. இதில் அப்படியே ஆம்கோல் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது உங்களுக்கு வரைய வரல அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இது நல்லா அழகாக பாக்ஸ் போட்டு என்ன அளவு வச்சு வரையலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா இங்கே வர லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இப்போ பேக் நெக்கு வந்து நம்ம ஒரு 7 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 2 வரைஞ்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இப்போ வந்து 36 சைஸுக்கு உண்டான பேக் சைடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ கட் பண்ணிடலாம். எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு கட் பண்ணும் பொழுது நேராக அந்த ஸ்கொயரை வெட்டிடாதீங்க. ஏன்னா இந்த துணி நம்மளுக்கு இருந்தால் தான் இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்லாம் கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே வந்த உடனேயே இப்படி இறங்கி நீங்கள் ஆம்கோலை கட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் இங்கே கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் அந்த ஹிப்புக்கிட்ட இப்படி வரும்பொழுது ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நான் மற்ற 2 வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் பேக் சைடு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து கிராஸ் கட்டிங் போடுறதுனால நம்ம பேக் சைடுக்கு அப்புறம் ஸ்லீவ் தான் கட் பண்ணணும். நான் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவேன். இப்போ ஸ்லீவுக்கு நம்ம யூஸ்வலாக 4 மடிப்போம். அதே மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து கை நீளம் வந்து 7 வருது. 7னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு, ஏன்னா மேலே நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு கோடு போட்டோம். மேலே வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 வைக்கிறோம். ஸ்லீவோட அகலம் வந்து நம்ம இது ஃபுல்லாகவே எடுத்துப்போம். இந்த அகலம் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ இங்கே இருந்து நம்ம ஒரு 3.5 இன்ச்சு எடுத்துக்கலாம்.
நான் சொல்லித்தர வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னா எல்லாமே நான் ஈஸியாக நடுவில் டிப்ஸ்லாம் கொடுப்பேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக ஸ்லீவில் அடுத்து என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டு ஷேப் எடுப்போம். அதுக்கு முதல்ல நம்ம சென்டர் நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே 2 ப்ளவுஸ் கட் பண்ண வீடியோவில் இந்த ஷேப்லாம் என்ன அளவில் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டு ஷேப்பும் எடுத்துட்டேன். ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வர்றோம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பிறகு வரக்கூடிய இந்த 2 கார்னர் இருக்குது இல்லைங்களா, இதில் ஏதாவது ஒரு கார்னரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் சைடு எடுத்து இப்படி கிராஸில் போடணும். நீங்கள் இந்த பக்கம் போகிறா இருந்தால் இப்படி போட்டுக்கலாம், இந்த சைடு வர இருந்தால் இப்படி போட்டுக்கலாம். ஏதோ ஒரு பக்கத்தில் நீங்கள் போடுங்க. பாருங்கள், இப்போது நான் அப்படி கிராஸாக போடுறேன், இந்த சைடு போடுறேன். இது நீங்கள் கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த கிராஸில் போட்டு தைச்சி கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும். ஃப்ரண்ட் ஷேப்லாம் நல்லா ஃபிட்டிங்காக வரும். அதுக்கு தான் அந்த கிராஸ் கட்டிங் போடுறது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்த கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இந்த இடம் மார்க் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டர் அப்படியே ட்ரேஸ் எடுப்போம். ஆம் ஹோலையும் ட்ரேஸ் எடுப்போம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி எடுக்கணும். இந்த கிராஸ் வேண்டாம், கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி எடுக்கணும். ஒரு பாதி அளவு வரைஞ்சிக்கங்க. இப்போ இதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆம்கோல் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சென்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 6.5 வைக்கிறேன். ஒரு 6.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம யூஸ்வலாக கழுத்து அகலம் 2.5 வைப்போம் இல்லைங்களா, அந்த அகலத்தை இங்கே கரெக்டாக நம்ம 2.5 மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டம் போட்டு இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் கழுத்து பெரிய கழுத்தை அகலமாக வராது, ஷோல்டர் ஃபிட்டிங்காக நிற்கும். பாருங்கள், இப்போ கழுத்து வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ஷேப் லெங்த் எடுக்கலாம். ஷேப் லெங்த்து 36 சைஸுக்கும் 12 தான் வைக்கணும். இதை அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இங்கே 4.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு நம்ம வரைஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. ப்ளவுஸும் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்கள். கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா நாச்சு, அதை போட்டுடுறேன். இதில் நான் ஏற்கனவே 2 வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான நாட்ச்சு இதிலே நம்ம குறித்து வச்சுட்டோம் பாருங்கள். இப்போ கிராஸ் கட்டிங் போட்டாச்சு. இப்போ நம்ம பட்டி துணி எடுக்க போகிறோம். பட்டி துணிக்கு நம்ம மேக்ஸிமம் 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ஹைட்டு பிரெத்து எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போன வீடியோவிலேயே, இருந்தாலும் இதிலே நான் சொல்கிறேன். ஹைட்டு 5.5 எடுத்துருக்கோம். பிரெத்து வந்து நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை விட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு ரெக்டாங்கிளில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஆக்சுவலாக பட்டி துணி வந்து 4 வேணுங்க. நான் இப்போ 2 வெட்டுறேன். இன்னொரு 2 நம்ம துணி வந்து நீங்கள் 1 மீட்டர் அளவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பட்டியும் அதே துணியில் கிடச்சிரும். இல்லை ஒரு 80 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 பட்டி துணி தான் வெட்ட முடியும். மற்ற 2 நீங்கள் வேறு கலர் துணியில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து இந்த கார்னரும் இந்த சென்டரை டச் பண்ணி போகணும். இது பாருங்கள், அப்படி சென்டரை டச் பண்ணி இப்படி ஒரு ஷேப் எடுத்துருங்க. இவ்வளோ தான் பட்டி துணி. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ 36 சைஸில் அதுவும் கிராஸ் கட்டிங் எப்படி போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் ஃபீட்பேக்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.